வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் குடமிளகா வதக்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சிச்சுமா, நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆயில் வந்து தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டோமா. வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வதக்கலுக்கு வந்து வெங்காயம் முருளாக வதங்கணும்னு அவசியம் இல்லைம்மா, பாதி வதங்கினா போதும். பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா நசுங்கிடணும். கருவேப்பிலை போட்டுக்கலாமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு குடமிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். குடமிளகாவும் கத்திரிக்காய் 2 சேர்ந்து பொரியல் பண்ணோம்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம்மா, இந்த மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணிக்கணும். 1/2 கிலோ கத்திரிக்காய் மாவு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்கம்மா. பாருங்கம்மா, இந்த மாதிரி வந்து எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோமா. சில்லி பவுட்ரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். உப்பு வந்து தேவையானது 1/2 ஸ்பூன். மஞ்சள்தூள். இப்போ வந்து மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம வந்து தண்ணி ரொம்ப ஊற்ற மாட்டோம். பாருங்கம்மா, நல்லா வதக்காச்சு. இப்போ வந்து லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விட்டுருங்க. அவ்வளோதான். தெளித்து விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சா குடமிளகா கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா, பார்க்கலாம். கரெக்டாக இருப்பாருங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்துடணும். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியே போட்டுருங்க. போட்டு கழுவி விட்டுலாம். ரச சாதம், தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், எல்லாத்துக்கும், கீரை சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் குடமிளகா வதக்கல் ரெடி ஆயிடுச்சுமா. எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். அவ்வளோதாம்மா, கத்திரிக்காய் குடமிளகா வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.